இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த சப்ஜெக்ட் உண்மை. யார் சொல்கிறாங்கன்றது முதல் விஷயம், என்ன சொல்கிறாங்கன்றது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது வந்து இது வந்து யாருக்கு வேலை செய்யுன்றது அதை விட முக்கியமான விஷயம். தர்மத்துக்கு உட்பட்டு, நியாயத்துக்கு உட்பட்டு ஒருத்தரால் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முன்னெடுக்க முடிகிறது என்றால் அவர்களுக்கு இந்த வாஸ்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதனால் வந்து தயவுசெய்து இந்த வாஸ்துக்கு வந்து வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதர்மம் பக்கம் போகாமல், தர்மத்துக்கு எதிரான விஷயங்களை செய்யாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கின்றது தாழ்மையான வேண்டுகோள். நம்பர் 2, அவ்வாறு முன்னெடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் பெரிய கன்சல்டன்ட்டோடைய ஹெல்ப்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாஸ்துப்படியில் வீடு கிடைக்கும். நீங்கள் அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்திங்கன்னா, எவ்வளோ பெரிய கன்சல்டண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன வீடு அமைத்து கொடுத்தாலும் ஒரு தவறான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் அந்த வீடு கொடுக்கும். ஒரே வீடு, ஒரே டிசைன், வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்டைலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் அதில் புதைந்திருக்கக்கூடிய உண்மை. வாஸ்துவில் எந்த சூழ்நிலையுமே பரிகாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா வாஸ்துவும் ஜோதிடமும். நீங்கள் போகலாம், கோயிலுக்கு போகலாம், அதுதான் அல்டிமேட் அதுதான் எக்ஸ்ட்ரீமான விஷயமா இருக்க முடியும் ஒழிய, ஒரு ஹோமம் வளர்க்குறதுனாலையோ, ஒரு எந்திரம் வைக்கிறதுனாலையோ, ஒரு மந்திரம் சொல்கிறதுனாலையோ ஒருவருடைய வாஸ்து பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது.